வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தினமும் 5 என்ற தலைப்பில் தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம 3வது நிகழ்வாக இன்று பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு எழுதி வச்சு படிங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கலாம். முதல் கேள்வி, இது புவியியல் பகுதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு அல்லது ரிவர் கோசி ஆறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. 2வது கேள்வி, பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான பதில் இலையுதிர் காடுகள். இது இப்போது நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இதை கேட்டிருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து, டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? செம்மண். மாணவர்களை, இதுக்கு செம்மண் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சரளை மண் அது போடலாம். சரிங்களா? செம்மண் ஒரு வேளை கொடுக்கலைன்னா சரளை மண் கொடுத்துருந்தா அதை போடுங்க. ஆனால் செம்மண் தான் சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். இது கடந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, அதுக்கு முந்தின ஆண்டு 2022-23 கல்வியாண்டில் இந்த ஒன்வேர்டு அரசு பொதுத் தேர்வில் கேட்டிருந்தாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன்வேர்டு 5வது ஒன்வேர்டு, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? பஞ்சாப். ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு இது. முதல் ஒன்வேர்டு, ஒரு பாடத்தில் முதல் ஒன்வேர்டு இந்த ஒன்வேர்டு. சரிங்களா? மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். மாணவர்களே, வீட்டிலிருந்தே படிக்கலாம் பாருங்கள் என்ற தலைப்பில் தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 நிகழ்வு முடிந்த உடனே உங்களுக்கு தொகுத்து ஒரு வழங்கப்படும், PDF வழங்கப்படும். கண்டினியூவாக நம்முடைய சேனலை பாருங்கள்.